இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா என்ன நடந்துச்சு? அந்த பொண்ணு லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல் என் ரூமுக்கு வந்து என் நெத்தியில குங்குமம் வச்சுட்டு போன மாதிரியே இருந்துச்சு. அச்சச்சோ, அப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல அவரு மயக்கமா இருந்தப்போ அவருக்கு போய் குங்குமம் வச்சதெல்லாம் தெரிஞ்சிருச்சா? நான் குங்குமத்தை அவர் நெத்தியில வச்சுட்டு திரும்பும் போது அவர் மயக்கத்திலேயே டக்குன்னு என் கைய பிடிச்சிட்டாரு. நான் ஒரு நிமிஷம் அப்படியே பயந்து போயிட்டேன். அப்புறம் அப்படியே மறுபடியும் அவர் மயங்கிட்டாரு. மயக்கத்துல நடந்த விஷயம் அவருக்கு ஞாபகத்துல இருந்திருக்கு. அதனாலதான் இப்ப உங்களை கேட்டிருக்காரு. நான் கூட அவன் கேட்டதும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஒரு நிமிஷம் தடுமாறி போயிட்டேன். சரி, அவரு கேட்டதும் அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நீ வேற திரு அப்படி கேட்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு நிமிஷம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தடுமாறி போயிட்டேன் மகா. நான் என்ன சொல்ல முடியும்? நீ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த லட்சுமி தான் நம்ம வீட்டுல மகான்ற பேர்ல இருக்கா. அந்த மகா தான் ஜோசியர் சொன்ன பரிகாரத்தை உனக்காக செய்யறா. அவதான் உனக்கு முத நாள் பூஜையை முடிச்சு ஹாஸ்பிட்டல்ல நீ மயக்கமா இருக்கிறப்போ நம்ம வீட்டு ஆளுங்க யாருக்குமே தெரியாம பூஜை பண்ண குங்குமத்தை கொண்டு வந்து வச்சான்னு சொல்லவா முடியும்? அட போ மகா, அவன் கேட்டதுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சும் என்னால சொல்ல முடியாம தானே நின்ன. அப்ப ஜோசியர் சொன்ன பரிகார பூஜையை தான் லக்ஷ்மி எனக்காக வீட்டுல செஞ்சுட்டு இருந்திருக்காளா? லக்ஷ்மி என்கிட்ட இவ்வளவு நாளும் மறைச்சு எங்க வீட்டிலே தங்கிட்டு இருந்த ஷாக்கை விட இந்த மயில நம்ம கிட்ட லக்ஷ்மியை பத்தி தெரிஞ்சதும் ஒரு வார்த்தை கூட மூச்சு விடாம இருந்திருக்கான். அதுதான் எனக்கு பெரிய வலியா இருக்கு. நேத்து வந்த லக்ஷ்மிக்காக இத்தனை வருஷம் என் கூட இருந்தவனே என்னை ஏமாத்திருக்கான். அதுதான் என்னால தாங்கவே முடியல. அதை விடுங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்ல. அவர் உங்களை கேட்டதும் நீங்க அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? அத முதல்ல சொல்லுங்க. இரு, நீ அந்த லட்சுமியை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறதால உனக்கு அப்படி தோணி இருக்கும். லட்சுமி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்க அத்தனை பேர் அங்க இருக்கிறப்போ எப்படி அந்த பொண்ணால எங்களை தாண்டி அங்க வந்து உன்னை பாத்துருக்க முடியும் சொல்லு? அதெல்லாம் உன்னுடைய பிரம்மன்னு ஏதோ சொல்லி ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். எனக்கு அவங்கிட்ட அப்படி மறைச்சு பேச ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்லாம தான் அப்படி சொல்ல வேண்டியதா போச்சு மகா.